ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஐ கேம் சதீஷ். கேரளா டூர் பிளானில் இது டே 2. டே 1ல் வந்து நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜடாயு எத் சென்டர் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டே 2ல் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பிரம்மாண்டமான ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன், இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் விழுஞ்சியம் நகரில் தான் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் வாரீங்கன்னா உங்கள் ஓன் வெஹிக்கிளில் கூட வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருவனந்தபுரம் டு ஆலிமலா உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு வேளையே நீங்கள் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட வந்துடுவீங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்து வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆட்டோவுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோலேயே வந்துடலாம். நான் எதுக்கு ஆட்டோவில் வாங்கன்னு சொன்னேன்னா, வயசானவங்களாம் இந்த இறக்கத்தில் இறங்கிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான இறக்கம். கீழே போய் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் வயதானவங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே போய் பார்க் பண்ணிடுங்க. ஏன்னா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார் பார்க்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் கீழே கார் பார்க் பண்ணிங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்க்க முடியுது, நம்மளோட சிவனை பார்க்க முடியுது. ஜடாமுடியோட ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் மறைச்சிட்ருக்கு. நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து உள்ளே போகணும். கோயிலை வந்து நம்ம வீடியோ எடுக்க அளவு கிடையாது, அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிமலா சிவன் டெம்பிளோட ஸ்டாச்சு பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ஓம் நமச்சிவாயன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் இந்த கடல் கரைக்கு பக்கத்துலேயே நம்மளை வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சிவன் ஸ்டாச்சுவோட ஓவர் வியூ பார்த்துட்டு வந்துடலாம். हर शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா காக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவபெருமானின் சிலையின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்காதரேஸ்வரன் சொல்கிறாங்க. சிவபெருமானின் தலைக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கங்காதேவி இருக்காங்க. சிவபெருமானின் ஜடாமுடி வந்து பயங்கரமாக காற்றுல ஆடுற மாதிரி இது தத்துவமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சிவன் சிலையோட மொத்த உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 58 அடி உயரத்தில் இது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலிமலையை சேர்ந்த 29 வயதான PS தேவதத்தன் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த சிவன் சிலை வேலை எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா April 2, 2014 இந்த வேலை தொடங்கப்பட்டது. முடிவடைந்தது பார்த்தீங்கன்னா December 31, 2020 மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. இந்த சிலைக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு கடற்கரை. யாருமே இறங்கி குளிச்சிடாதீங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. எங்களுக்கே அலைகள்லாம் பயங்கரமாக வந்தனால நாங்களே போகலை. நீங்கள் யாரும் வந்து அலைகள் பக்கத்தில் போய் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இந்த கோயிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து கேரளா ட்ரிப் வந்திருக்கோம். கேரளாவில் பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸை பார்த்து நம்ம வந்து போக போகிறோம். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.